ஹாய். ரொம்ப நாளாவே எங்க ஊர் திருவிழால பிரசாதம் செஞ்சு குடுக்கணும்னு ஆசையா இருந்தது. இன்னைக்கு தான் பண்ணேன். 2 கிலோ அரிசி கழுவி நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா பாத்திரத்துல எண்ணெய், நெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சோனே அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போன பிறகு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நான் வீட்லயே கரம் மசாலா பொடி அரைச்சு வச்சிருப்பேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு. இதுவே காரம் கரெக்ட்டா இருக்கும். நல்லாவே எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா 2 கிலோ அரிசினால இந்த படியில 8 டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும். சூப்பராவே வந்துரும். நான் அளவுக்கு இந்த படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்பவுமே செய்யும்போதே முருகர வேண்டிட்டு தான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நல்லபடியா வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராவே சாதம் வந்திருந்தது. ஸ்லோலயே வச்சு மூடி எடுத்துட்டீங்கனால போதும், தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். லாஸ்ட்ல வந்து லெமன் ஒரு பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே பேக் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.